மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் ஸ்ருதி நஞ்சுண்டப்பன். நான் ஒரு பெண்கள் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கேன், பிஹெச்டி புற்றுநோய் மையத்தில். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேன்சர் வருது, நம்ம கேன்சர் அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருப்போம். எதனால வருது, எப்படி தவிர்த்துக்கலாம், என்ன செய்துக்கலாம், இதுக்கு 3 விஷயங்கள். முதல் என்ன அப்படின்னா, நம்மளோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியத்துக்கு என்ன, நம்மளோட சாப்பாடு, நம்ம என்ன உணவு, நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது தான். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா என்ன சமைக்கிறாங்களோ, உங்கள் பாட்டி என்ன சமைச்சு கொடுத்தாங்களோ, அது நீங்கள் சாப்பிட்டீங்கனாவே எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கலாம். இப்போ நமக்கு நிறையா இருக்குது, ஹோட்டலில் இருக்குது, சாப்பாடு இருக்குது, ஆப்பெல்லாம் வந்துருச்சு. இப்படி தட்டினா 2 நிமிஷத்தில் வந்து கொடுத்துருவாங்க சாப்பாடு. நம்ம வீட்டில் ஒரு நாள் பழசு சாப்பாடு ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்றக்கே யோசிக்கிறோம். ஆனால் வெளியில் கடைகள், ஹோட்டலு எவ்வளோ நாள் பழசு, எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க, என்ன ஆட் பண்ணுறாங்க, என்ன எதுவும் நமக்கு தெரியல. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் சமைச்ச உணவே நம்ம சாப்பிட்டா இதை விட பெட்டர் உங்களுக்கு ஃபுட்டு வேறு எங்கேயுமே இல்லை. 2வது என்னன்னா எக்ஸசைஸ் ஏன் ரொம்ப முக்கியம்னா, எஸ்பெஷலி பெண்மணிகளுக்கு வந்து அந்த பெரிஃபரல் ஃபேட் கன்வர்ஷன், அதாவது அந்த இடுப்பளவு சுத்தளவு கொழுப்புன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பெரிஃபரல் கன்வர்ஷன் டு ஈஸ்ட்ரோடயோலுங்கிற ஹார்மோனா அது வந்து கன்வெர்ட் ஆகும். அப்படி ஆச்சுன்னா நமக்கு வந்து பெண்மணிகளுக்கு மார்பக புற்றுநோயும் கர்ப்பப்பை புற்றுநோயும் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன்று சுகரை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கணும். உடல் பருமனை குறைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். யோகாவாக இருக்கலாம், இல்லை வாக்கிங் போகலாம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். 30 நிமிஷம் தினம் பண்ணிங்கன்னா அது போதும். 3வது, மனசை ரொம்ப சாந்தமாக வச்சுக்கணும். மைண்ட் ஓவர் பாடி. நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து இது ஆயிரம் நினச்சோன்னா அது கண்டிப்பாக நடக்கும். ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுட்டு இது நான் சிந்துவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சிந்திடுவீங்க. அது மாதிரி தான் ஈவன் ஒரு பிரச்சனையே வந்தால் கூட இது சரியாக போயிடும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்தால் நம்மளால் எதையும் சாதிக்க முடியும். இருக்கிற பிரச்சனை கூட நம்ம இல்லாமல் செய்துக்கலாம். இது ரொம்ப முக்கியம், இந்த 3 விஷயமே. 4வது, இது வந்து ரொம்ப ரேர். ஹெரிடிட்டி வர கேன்சர் வந்து அது மொத்தம் வந்து 15லேருந்து 20% தான் வரும். உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது நிறைய பேருக்கு கேன்சர் இருக்குது, அம்மாவுக்கு இருக்குது, அப்பாவுக்கு இருக்குது, அதாவது கூட பிறந்தவங்களுக்கும் இருந்தது அப்படின்னா நீங்களும் வந்து ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணிக்கலாம். இப்படி இருந்ததுன்னா நம்ம அது வரதுக்கு முன்னாடியே சீக்கிரம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் பெண்களுக்கு பிரெஸ்ட் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கலாம். அதாவது மேமோகிராம்ங்கிற ஸ்க்ரீனிங் செய்து மார்பக புற்றுநோய் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு பேப்ஸ்மியர் அண்ட் ஹெச்பிவி டெஸ்டிங் செய்துக்கலாம். கடைசியாக குழந்தைங்களுக்கு, நம்மளோட வீட்டு குழந்தைங்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு ஹெச்பிவி வேக்சினேஷன், ஒரு தடுப்பூசி நம்ம கொடுத்துக்கலாம். இதில் பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் எனி டைம் நீங்கள் எங்ககிட்ட கேட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். உங்கள் சந்தேகங்களை நாங்கள் நிவர்த்தி செய்கிறோம். மேற்கொண்டு உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்துக்கலாம், வந்து நம்ம டெஸ்ட் செய்து நம்ம பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.